ஹலோ காய்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளூர் காகிதப்பற்று ஆற்காடு ரோட்டில் இருக்கோம். என்னடா இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒன்றே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏர் அதிகமாகன்ட்டு இதை வந்து ஏர் கட் பண்ணலாம் வந்த இடம் தான். அல்ஃப் மோடுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து கட்டிங்லாம் வேறு லெவலில் பண்ணுறாங்க கேள்விப்பட்டேன். விதவிதமாக புல்லிங் ஸ்டைலில். உள்ளே வாங்க பார்க்கலாம். உள்ளே போனோன்னா என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது காட்டுறேன். நம்மளை பண்ணாங்க வேறு லெவலில் இருந்துச்சு. பாருங்கள், ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், அப்போ தெரியும். நம்ம ஸ்ட்ரீட்டில் வந்து உக்காஞ்சி போகலாம். ப்ரோ என்ன பண்ணார்னா கிளிப்புக்கு எடுத்து சொல்லிக்கிட்டாரு. ஐயோ கிளிப்லாம் சொருவுற கேட்டால், ப்ரோ ஒன்றும் இல்லை ப்ரோ, நீ வா ப்ரோ, உனக்கு கட்டிங் வந்து எப்படி பண்ணுறோம் பாரு ப்ரோ, மஜாவாக பண்ணி விட்றோம் ப்ரோ அப்படின்னாரு. சரியா பண்ணியா அப்படின்னு நானும் சொன்னதா சரியா பண்ணியா சொன்ன பிறகு நீ ஃபைனலாக வண்டி பாரு ப்ரோ எப்படி இருக்குன்ட்டு அப்படி சொன்னார். சரி ஃபைனலாக பார்க்கலாம். நம்ம வெயிட் பண்ணி பார்த்தேன், பண்ணின்னு இருக்கார். ரிசல்ட்டு தெரியும் கொஞ்ச நேரத்தில். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சொன்ன மாதிரி வேறு லெவலில் பண்ணியிருக்கா ப்ரோ. நான் நினச்சே பார்க்கல இது மாதிரி பண்ணுவாருன்ட்டு. கோலார் வண்டி பண்ணிடாதியா, மஜாவாக பண்ணியான்னு நினைக்கிறேன். ப்ரோ அவர் சொல்கிறார் டக்குன்னு, ப்ரோ நீ வெயிட் பண்ணி பாரு, எப்படி இருக்க வண்டி பாரு, உன்னை பார்த்து 4 பேர் நம்ம கடைக்கு வரணும், அந்த மாதிரி பண்ணலாம். வேறு லெவல். நம்ம கடை பேர் கேட்டால் மாசு அப்படி இப்படி சொல்லிட்டாப்புல. நம்ம ஃபைனலாக பாருங்க ப்ரோ, நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக இந்த கடையை தேடி போகலாம். நீங்கள் வேறு லெவல் பண்ணுறாரு. ப்ரைஸும் கம்மி தான். ஸ்டைட்டிங், ஃபேஸ் வாஷ் எல்லாமே இருக்குது, ஆல்ரவுண்டு. ஷேப்லாம் வேறு லெவல் உக்காந்துச்சு ப்ரோ. ஆனால் ஒரு சின்ன ஒரு கோளாறு ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஒரு கோளாறுன்னா, நான் ப்ரோ நீ சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணிட்டேன், ஆனால் உனக்கு குச்சி மாதிரி முடி நட்டுன்னு நிற்குது ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணலாம் அடிக்கிறாரு. ப்ரோ ஏதோ ஒன்று பண்ணி படி ப்ரோ அப்படின்னு நான் சொன்னதுக்கு, நீ ஏன் தலைவா கவலைப்படுற, நம்மகிட்ட இல்லாத பொருளா, ஏர் ஃப்ரீ ஒன்று இருக்குது போடலான்ட்டு போட்டார். போட்டு அது படி வச்ச பிறகு நானே நம்மளையும் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா ஒரு கொஞ்சம் தான் போட்டார். அது வேறு லெவலில் வந்து பஞ்சிச்சு. நானும் நம்மளை அந்த மாதிரி நானே யோ இந்த மாதிரி கடைலாம் எங்கேயா இருக்குது அப்போ தான் கேட்டேன். இந்த மாதிரி கடைலாம் பார்க்கறதுக்கே அதிசயம் ப்ரோ. என்னடா குச்சி மாதிரி நின்றுச்சு மூடி, என்னடா படியாதான் அப்படின்னு நினச்சி நின்றோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தலையும் உள்ளே வந்து ஒரு ஏர் ஃப்ரீயாக தான் இருந்தோம்மா. நான் படி வைக்கிறியா அப்படி சொல்லிட்டு, சரியா படி வையான்னு நான் நினச்சா பார்க்கலிங்க ஃப்ரெண்ட்ஸு. டருபுருன்னு அச்சு விட்டாப்புல, மஜாவாக முடி பற்றிக்கிச்சு போல, சாறு பாம்பு மாதிரி. நானே நம்பவே இல்லை. அந்த மாதிரி தலைவா எங்கேயா இத்தனை நாள் நீலாம் இந்த மாதிரி கடை நான் பார்க்கவே இல்லையா அப்படி இப்படி சொல்லிட்டு, சரி பண்ணியான்ட்டு இதை பண்ணுறோம் ப்ரோ. எவ்வளோ ப்ரோ முடிஞ்சுக்குது ஒர்க்கு அப்படி கேட்டதுக்கு, ப்ரோ 50% முடிஞ்சிச்சு ப்ரோ, இன்னும் 50% கம்ப்ளீட் பண்ணிட்டு பாரு ப்ரோ எப்படி இருக்குது வண்டின்ட்டு அப்படி சொன்னாப்புல. சரியா டக்குன்னு பண்ணியா, வெயிட்டிங்கயா, பசங்க ஒரு ஆடியன்ஸ் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க வீடியோவுக்கு பார்க்கறதுக்கு அப்படின்ட்டு சொன்னது. நாயா துப்பாக்கி எத்தனை திடீர்னு நீட்டுற கேட்டான். ப்ரோ இது துப்பாக்கி இல்லை ப்ரோ, யார் இது ப்ரோ அப்படி இப்படி சொல்லியிருந்தாப்புல. நாயா யார் இது அப்படி இப்படி கேட்டான். ஒன்றே இல்லை ப்ரோ, ஏர் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், அதை வச்சுன்னா கொஞ்சம் நல்லா சாப்பிட்டா வச்சுன்னா நல்லா நைஸாக இருக்கும், முடி கரெக்டாக படி ஒன்றும் பக்காவாக இருக்கும் அப்படி சொன்னாப்புல. சரி அடியா அப்படின்னப்புல அச்சாப்புல. ஆனால் வேறு லெவலில் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக முடிச்சுக்கிறான் ஒர்க்கு. 80% முடிஞ்சிச்சு, இன்னும் 20% தான் இருக்குது. வேறு லெவலில். ஆனால் நினச்சா பார்க்கலிங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி பண்ணுவாருன்ட்டு. வெயிட் பண்ணி வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டு ப்ரோ ஒரு சின்ன ப்ரோ தாடி வரல ப்ரோ, எப்படி ப்ரோ ஷேப் எடுத்துட்டு கேட்டிருக்கேன். ப்ரோ என்ன தாடி வரல, தமிழ்நாட்டு மோடி வரல அப்படி சொல்லிக்கிறேன். என்ன நீ இப்படி கோளாராக பேசுகிற அப்படின்றப்பல டக்குன்னு. ப்ரோ நம்ம கடைக்கு வந்துட்டுனா தாடி வரல மோடி வரலாம் சொல்லக்கூடாது, இருக்கிற தாடி வச்சு மஜாவாக அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அப்படி சொன்னாப்புல. சரியா பண்ணியா, உங்கள்கிட்ட கேட்காத முன்னே பண்ணுற பற்றியா, அதான் ஒன்று பிடிச்சிக்குது உங்கள் கடைக்கு, அதுங்கிட்டே நான் வருவேன். என்னயா முடிஞ்சிச்சே கேட்டா, ப்ரோ வெயிட் பண்ணு ப்ரோ, அதுனா கொஞ்சம் தான் ப்ரோ இருக்குது அப்படின்னாரு. சரியா என்னையா பண்ணுற கேட்டா, ஏர் ஃப்ரே அடிக்கிறீங்கன்னாரு. ஏர் ஃப்ரேவா, என்ன ஏர் ஃப்ரே அது, வச்சா மஜாவாக இருக்கும் ப்ரோன்னா. சரி அடியான்னு. ஆனால் அதை வச்சு லாஸ்ட்டாக ஃபைனலாக தலை வாரினார் ப்ரோ. அதாவது வேறு லெவல் இருந்துச்சு. ஹேர் ஸ்டைலாக பங்கமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த கடைக்கு வந்து பண்ணுங்க ப்ரோ, நல்ல ரிசல்ட்டு. ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி மஜாவாக பண்ணி விட்றாப்புல. ஒர்க்லாம் முடிஞ்சிச்சு. லாஸ்ட்டாக உங்கள்கிட்ட என்ன பேசுறதுக்கு வரும்னு நினைக்கிறீங்க. அதாவது வீடியோலாம் வேறு லெவல் பண்ணிக்கிறாப்புல. கட்டிங்கு
கடை நேம்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக வேறு லெவல் பண்ணுவாப்புல. ஃபேஸ் கட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி விட்றாப்புல கட்டிங்களாம் மஜாவா. நீங்கள் போய் தலை கொடுங்க, கோளாராக்கி விட்ருவாப்புல மஜாவா. லாஸ்ட்டாக அவங்ககிட்ட என்ன பேச போகிறேன், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனாவும் லைக் பண்ணுங்கள். நாம் சப்ஸ்கிரைபர் பண்ணி விட்ருங்க, பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. லாஸ்ட்டாக நம்ம என்ன வீடியோ பண்ணலாம் நீங்களே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேனல் சப்ஸ்கிரைபர்